என் மேல இருக்கிற அபிஷேகம் மனிதர்கள் மூலமாய் கிடைக்கப்பட்டதல்ல, அவரே என் மேல இருக்கிற அழைப்பு அவர் வச்சது. எத்தனை பேர் எதிர்த்தாலும் எல்லாரும் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும். அதனாலதான் பவுல் சொல்ல, நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த கஷ்டம் தேவை. ஆனா பவுலுடைய மினிஸ்ட்ரியே வேற. நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். இந்த காலை வேற ஆவி உடையவன் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 13வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், இங்க கவனிங்க. டைம் இல்லாததுனால கொஞ்சம் வேகமா சொல்றேன். மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரையா தெரிந்தெடுக்கிறார். அந்த கூட்டத்தில் யோசுவா உண்டு, காலேபு உண்டு. நீங்க போய் வேவு பார்த்துட்டு வாங்க, வேவு பார்த்துட்டு வாங்க. என்ன வேவு பார்த்துட்டு வாங்க? அது உண்மையிலே பாலந்தேனம் ஓடுகிற தேசம் தானா? அந்த சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது நம்ம குடியிருப்புக்கு ஏற்ற நிலமா? அங்க தங்கி இருக்கலாமா? ஆண்டவர் சொன்னது போல அது நல்ல தேசமா? நீங்க போய் வேவு பார்த்துட்டு வாங்க. தைரியம் கொண்டு அங்க இருக்கிற சில பழங்களை, கனிகளை எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்க போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? 12 பேர் போறாங்க. நல்ல கவனமா கேளுங்க. 12 பேர் போறாங்க. போயிட்டு சும்மா வரல. எது தூக்கிட்டு வராங்க? திராட்சை கொலை எப்படி தூக்கிட்டு வராங்க? 2 பேர். நம்ம இந்த கல்யாண வீட்டில் பழத்தை பாக்கெட்ல போட்டு அப்படி கிடையாது. 2 பேர் தோல்ல தூக்கிட்டு வராங்க. இதை யாரு பார்க்கல? ஏத்தியர், எபூசியர், எமோரியர், கானானியர், இவங்க யாருமே ஏன் பார்க்கல? இவங்க எதுக்கு போனாங்க? பழம் வாங்க போனாங்களா? வேவு பார்க்க போனாங்களா? கர்த்தர் பார்க்க விடல. ஏன் பார்க்க விடல தெரியுமா? இவங்க விசுவாச லெவல்ல இப்பதான் எழுப்பி வராங்க. நல்ல கவனிங்க. இதே போல யோசுவா 2 பேரை வேவு பார்க்க விடுவார். மோசே எத்தனை பேரை விட்டாரு? 12 பேரை. யோசுவா எத்தனை பேரை விட்டாரு? ஊரு கலைஞ்சுதா இல்லையா? ஊர் அங்க ஊரு கலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க விசுவாசத்துல தேறிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க விசுவாசத்துல வளர வளர பிரச்சனை இப்படிதான் இருக்கும். உங்க லைஃப்ல போராட்டம் அதிகமாகுதுன்னா கர்த்தர் என்ன விசுவாசத்துல வளர வச்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம்.